வணக்கம் ரிதி. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையானது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே மிகவும் விமரிசையாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில், சென்னை கோயம்பேடு சிறப்பு பொங்கல் சந்தையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு பொங்கல் அன்றுமே ஒவ்வொரு ஆண்டுமே கோயம்பேடு சந்தையில் பொங்கல் சிறப்பு சந்தையானது அமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் கடந்த 10ஆம் தேதியிலிருந்தே பொங்கல் சிறப்பு சந்தையானது கோயம்பேடு சந்தையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரிகள் பெரும் நட்டத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த சந்தையை பொறுத்தவரையில் 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த சந்தையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே இந்த இடத்தில்தான் இந்த பொங்கல் சிறப்பு சந்தையானது அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் இங்கு கோயம்பேடு சந்தையில் தான் வந்து பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். புறநகர் பகுதியில் இருப்பவர்களும் கோயம்பேடு சந்தைக்கு வந்துதான் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு சந்தையை முன்னிட்டு தமிழகத்தில் திண்டுக்கல், திருவண்ணாமலை, ஈரோடு, தஞ்சாவூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து கரும்புகள், மஞ்சள் கொத்து, இஞ்சி, அதே போல வாழை இலை தோரணங்கள், அதே போல தென்னை ஓலை தோரணங்கள் என பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே கடந்த 10ஆம் தேதியிலிருந்து இங்கு விற்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதில் மக்கள் ஆர்வம் காட்டாததான் காரணமா, இல்லை இந்த பொங்கல் சிறப்பு சந்தையானது மிகவும் மந்தமாக செல்வதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. வியாபாரிகள் வியாபாரம் மிகவும் மந்தமாக இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த சந்தையை பொறுத்தவரையில் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் விற்பனையாகும் கரும்பு கட்டுகள் இந்த முறை வெறும் 300 ரூபாய் என்கின்ற அளவிலே விற்பனை ஆவதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் டோக்கன்கள் 1500 ரூபாய் வரை போடப்படுவதாகவும், இருசக்கர வாகனம், ஆட்டோ என எந்த வாகனம் வந்தாலும் அவற்றுக்கு டோக்கன் வசூலிக்கப்படுவதாகவும், பல்வேறு காரணங்களின் நிமித்தமாக பொதுமக்கள் இங்கு வந்து பொருட்களை வாங்குவதற்கு தயக்கம் காட்டுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கரும்பானது ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை, விழுப்புரம், திண்டுக்கல், திருவாரூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கரும்பு, மஞ்சள், இஞ்சி, தென்னை ஓலை தோரணங்கள் உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டு இங்கு விற்கப்படுகிறது. ஒரு கட்டு இஞ்சி ரூபாய் 100 முதல் 150 வரையிலும், தோரணங்கள் 50 ரூபாய் என்ற எண்ணிக்கையிலும் தற்பொழுது விற்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவை மிகவும் குறைவான விலைக்கே என்று செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொங்கல் பண்டிகையான இன்று பொங்கல் சந்தையை போடுவதற்காக வரக்கூடிய வியாபாரிகளும் விவசாயிகளும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது வியாபாரி ஒருவரே நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இந்த ஆண்டு வியாபாரம் எப்படி இருக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு? இந்த வருஷம் ரொம்ப மந்தமாயிருச்சு. லோடு வரத்து அதிகம். மக்கள் வந்து அந்த அளவுக்கு விரும்பி வந்து கரும்பு வாங்கலை. நேற்று 300 ரூபாய்க்கு விற்ற கரும்பு இன்றைக்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் கட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. மக்கள் தொகை வந்து 10 நாள் அரசு விடுமுறையினால எல்லோரும் அங்கேயும் போயிட்டாங்க அவங்கவுங்க ஊருக்கு. இங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால கரும்பு விலை மந்தமாயிருச்சு. கரும்பும் போகலை, லோடு பூரா அப்படியே நிற்கிது. இதுதான். எத்தனை நாட்களா வந்து பொங்கல் சிறப்பு சந்தை நடைபெற்று வருது? இத்தனை நாட்கள்ல எவ்வளவு ரூபாய்க்கு வச்சு விற்கிறீங்க? கடைசி நாளா இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு மாட்டு பொங்கல் கொண்டாட இருப்பாங்க. வியாபாரம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ நாங்கள் வந்து 5 நாள் ஆகுது. 5 நாளில் முதல் நாள் இந்த கரும்பு 300 ரூபாய்க்கு விற்றோம், 350க்கு விற்றோம். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கிறோம். வேறு வழி இல்லை. ஏன்னா முடிச்சுட்டு நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். வேறு வழி இல்லாமல் தான் விற்கிறோம். என்ன பண்ண நஷ்டம், ஒரு லோடு இவ்வளவு நஷ்டம். ஆமாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? அந்த ஊரில் வந்து எப்படி கரும்பு விளைச்சல் எப்படி இருக்கோ, இங்கேருந்து எப்படி கொண்டு வரீங்க, எப்படி விற்கிறீங்க? இப்போ மதுரையிலேருந்து கொண்டாந்துருக்கோம். சென்னையில் நல்லா வியாபாரம் ஓடும்னு. இப்போ மதுரையில் வந்து ஒரு கட்டு வந்து 600 ரூபாய்க்கு போகுது. இங்கே வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்போ நாங்கள் மொத்தத்தில் அங்கே உள்ள விளைச்சலை பூரா இங்கே கொண்டாந்துட்டோம். அங்கே கம்மியாக இருக்குது கரும்பு. அதனால் வியாபாரிகளுக்கு அங்கே நல்லா ஒரு இதாக இருக்குது மதுரை. குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்தவரையில் 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் விற்கப்பட்ட கரும்பு கட்டானது நாட்கள் செல்ல செல்ல இன்று வெறும் 100 ரூபாய்க்கு நட்டத்தில் விற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றனர். மற்றொரு மஞ்சள் வியாபாரி ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல் சிறப்பு சந்தையில்? நான் முதல்ல பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தொலைக்காட்சிக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டுதோறும் ஓரளவு சிறப்பாக இருக்கும். பொங்கல் முன்னிட்டு விவசாயிகளும் சரி, வியாபாரிகளும் சரி ஓரளவு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த ஆண்டு விடுமுறை நாட்கள் அதிகன்றதுனால
கரும்பு வந்து சரிவு, மஞ்சள் சரிவு, இஞ்சி சரிவு, இது 3 பண்ண வியாபாரிகளுக்கும் நஷ்டம்தான், விவசாயிகளுக்கு நஷ்டம்தான். இதில் பெரிதளவில் ஏதோ யாருக்கும் வந்து ஒரு லாபகரமாக யாரும் வந்து மகிழ்ச்சியாக இல்லை. மற்றபடி வியாபாரிகளும் வரல. பிஸ்னஸ் இந்த 3 வியாபாரம் பண்ணவங்களும் ரொம்ப கஷ்டத்தோடு தான் போகிறாங்க. பொதுமக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வியாபாரம் சுமூகமாக எடுக்க அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அரசு இதில் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது விடுமுறை நாட்கள் அதிகமானதுனால இங்கே உள்ள சென்னையில் உள்ள எல்லாமே மக்கள் எல்லாமே அவங்கவுங்க சொந்த கிராமத்துக்கு போனதுனால அதனோட விளைவு தான் வியாபார பாதிப்பு வஞ்சு இதில் அரசை வந்து குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விவசாயிகளுக்கு நட்டன்றது மிக பெரிய பாதிப்பு. அதே போல் கொள்முதல் பண்ணி போய் வியாபாரிகள் செஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. கரும்பு வியாபாரம்லாம் ஒரு கட்டத்தில் சிறப்பாக இருக்கும், சந்தோஷப்படுவாங்க. ஆண்டுதோறும் இப்போ ஆண்டுக்கு ஆண்டு வியாபாரம் வந்து குறைவாக தான் இருக்குது வஞ்சு மேலோங்கி வருமானத்தை தேடி போகிற மாதிரி இல்லை. அதனால் அடுத்த ஆண்டு இன்னும் விவசாயிகளுக்கு சிறப்பாக அமைய வேண்டும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். குறிப்பாக ரீதி வியாபாரிகள் தெரிவித்திருக்கதானது இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு, அதாவது நீண்ட கால விடுமுறை காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கக்கூடியதன் காரணமாக சென்னை மக்கள் பெரும்பாலும் வந்து கரும்புகளை வாங்கி செல்லாததாலும் பொங்கல் சிறப்பு சந்தைக்கு வராததாலும் வியாபாரம் மிகவும் மந்தமாக செல்வதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ரீதி.